எப்பொழுதும் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்றார் இயேசு. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என ஒரு உவமையின் மூலம் இயேசு எடுத்துரைப்பதை நாம் லூக்கா எழுதிய நற்செய்தி 18வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் பார்க்கின்றோம். புனித பவுல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்கிறார். நம் எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழும். எப்படி நாம் 24 மணி நேரமும் ஜெபம் செய்து கொண்டிருக்க முடியும்? இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் என்று. நாம் 24 மணி நேரமும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா? இல்லை. 24 மணி நேரமும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? இல்லை. எப்பொழுதுமே வேலை செய்து கொண்டிருப்பதில்லை. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் 24 மணி நேரமும் செய்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன? சுவாசிப்பதுதான். ஆம், சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் சரி, தூங்கி கொண்டிருந்தாலும் சரி, மூச்சு விட்டு கொண்டிருக்கின்றோம் அல்லவா? சில நிமிடங்கள் சுவாசிப்பதை நிறுத்திவிட்டால் என்ன நடக்கும்? இறந்து விடுவோம். அதுபோல்தான் நாம் எந்த வேலை செய்தாலும் மூச்சு விடுவது போல ஜெபம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இதன் அர்த்தம் என்னவென்றால், நாம் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் நமக்கும் நம் ஆண்டவருக்கும் இடையே ஒரு தொடர்பு, அதாவது கனெக்ஷன் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ப்ளக் பாயிண்டில் ப்ளக்கை சொருகிட்டு ஆன் செய்தால் ஃபேன் சுற்றுகிறது. நீங்கள் தான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அதனால் நான் ஓட மாட்டேன் என்று ஃபேன் சொல்லுவதில்லை. ஏன்? அது ஆன் ஆகிவிட்டது. அதை நான் ஆஃப் பண்ணும் வரை அது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதே போல்தான் ப்ளக்கை போல நாமும் எப்பொழுதும் ஆண்டவருடன் ஆவிக்குள் கனெக்ட் ஆகி இருக்க வேண்டும். தெரியாமல் வயரை பிடுங்கிவிட்டால் ஃபேன் ஓடாது. உடனே என்ன செய்கின்றோம்? திரும்பவும் அதை மாட்டி விடுகின்றோம். அதேபோல் உதாரணமாக தெரிந்தோ தெரியாமலோ நம் மனைவியிடமோ கணவனிடமோ கோபப்படும் பொழுது ஆண்டவரோடு இருக்கும் கனெக்ஷன் கட்டாகி விடுகின்றது. பிளக் கலன்று போய் ஃபேன் ஓடவில்லை என்றால் காற்று வேண்டும் என்பதற்காக உடனே அதை மாட்ட தெரிந்த நமக்கு ஏனோ கோபத்தினால் ஏற்பட்ட சமாதான குலைச்சலை உடனே சரி செய்ய தெரியாமல் போய்விடுகின்றது. இது உடனே சரி செய்யப்படவில்லை என்றால் சிறிது சிறிதாக கரையான் புற்று போல வீட்டையே காலி பண்ணிவிடும். உடனே மன்னிப்பை ஆண்டவரிடமும் பாதிக்கப்பட்ட நபரிடமும் கேட்கும் பொழுது நிலைமை சரி செய்யப்பட்டு சமாதான காற்று தென்றலாக வீச ஆரம்பித்துவிடும். இல்லை என்றால் புயல்தான். புயல் சேதத்தை விளைவிக்காமல் கடந்து போகாது என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. இப்படிப்பட்ட உறவைத்தான் இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதனால்தான் எப்பொழுதும் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். என்னோடு இருக்கும் உறவு ஒரு நாளும் துண்டிக்கப்படக்கூடாது. துண்டிக்கப்படக்கூடிய நிலை வந்தாலும் உடனே அதை சரி செய்து திரும்பவும் என்னோடு நிலைத்திருங்கள் என்று அவர் சொல்கிறார். முடிந்த அளவு அல்லது முடிந்தால் எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள் என்று ஒரு ஆப்ஷனாக அவர் ஜெபம் செய்ய சொல்லவில்லை. மாறாக எப்பொழுதும் என்று சொல்லி அதற்கு ஒரு உவமையையும், அதாவது விடாப்பிடியாக நீதி கேட்ட விதவையையும் அநீதியான நடுவர் குறித்த அந்த உவமையையும் லூக்கா 18:2-8 வரை நமக்கு சொல்லித் தருகின்றார். நாம் ஜெபித்து விடை கிடைக்காமல் நம்பிக்கையற்ற நிலையில் சோர்ந்து போயிருக்கலாம். இயேசு சொல்லும் வார்த்தை, மனம் தளராமல் எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள். அதாவது ஜெபிப்பதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள் என்று. சுவாசிப்பதை நிறுத்திவிட்டால் உயிர் போய்விடும். அதே போல நாமும் எப்பொழுதாவது ஆண்டவரை தேடாமல் எப்பொழுதும் ஆண்டவரின் உறவில் நிலைத்திருந்தால் நமது ஆவியில் உயிரோடு இருப்போம். எப்பொழுதும் ஆண்டவரோடு உறவில் இருந்தால் ஒரு நிமிடம் அவர் கட்டளையை மீறினாலே போதும், ஐயோ ஆண்டவர் என்னை தப்பா நினைப்பாரே, அவரை போய் வேதனைப்படுத்தி விட்டேனே என்ற கவலை ஏற்படும். இப்படிப்பட்ட உறவு நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்ல அனுமதிக்காது. பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கிறதோ இல்லையோ அவரை விடாப்பிடியாக பிடித்து கொள்ள செய்யும். எல்லா செயல்களிலும் ஆண்டவரோடு செயல்பட நினைக்கும். இந்த பஸ்ஸில் ஏறவா ஆண்டவரே, இல்லாட்டி இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா, இந்த இடத்துக்கு இன்னைக்கு போகலாமா வேண்டாமா என்று கேட்க தோண்டும். மனதில் ஏற்படும் நிச்சயத்தின் மூலம் ஆலோசனை கர்த்தர் ஏசாயா 9:6 கொடுக்கும் சொல்படிதான் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லும். ஆண்டவரே, வேலை செய்ய போகிறேன், என்னோட வாங்க, படிக்க போகிறேன், எனக்கு சொல்லி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை எல்லாவற்றிலும்
ஈடுபடுத்தும். ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் அன்பு தெய்வமே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை விட்டு பிரியாதிருக்கும் அருள் தாரும். ஆமேன்.